வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு மிக சுவாரஸ்யமான விஷயத்தை பத்தி அலச போறோம். பல ஆயிரம் வருஷம் பழமையான ஒரு மொழி, அதோட வேர்கள் கொஞ்சமும் மாறாம, ஆனா அதே சமயம் காலத்துக்கு ஏத்த மாதிரி எப்படி தன்னை மாத்திக்கிட்டு இன்னைக்கும் கம்பீரமா நிக்குதுன்னு எப்பவாவது யோசிச்சிருக்கீங்களா? ஆமாங்க. நம்ம தமிழ் மொழியோட பரிணாம வளர்ச்சியும் இந்த நவீன உலகத்துல மொழிபெயர்ப்போட பங்கு எவ்வளவு முக்கியங்கிறதையும் தான் இந்த விளக்க காட்சியில நாம ரொம்ப தெளிவா பார்க்க போறோம். வாங்க இந்த அறிவு பயணத்தை உடனே ஆரம்பிக்கலாம். இந்த நம்பரை பாருங்க. 8 கோடி. உலகெங்கிலும் இன்னைக்கு 8 கோடிக்கும் அதிகமான மக்கள் தமிழ் மொழிய தங்களோட தாய்மொழியாகவோ இல்ல அன்றாட பேச்சு மொழியாகவோ பயன்படுத்துறாங்க. இது சும்மா ஒரு நம்பர் இல்லைங்க. ஒரு பழமையான மொழி வெறும் ஓலைச்சுவடியில மட்டும் முடங்கி போகாம இன்னைக்கும் இத்தனை கோடி மக்களோட உணர்வுகள்லையும் பேச்சிலையும் உயிர்ப்போட இருக்குங்கிறதுக்கான ஆகப்பெரிய சான்று இது. இவ்வளோ பெரிய மக்கள் தொகையை கொண்ட ஒரு மொழி கண்டிப்பா உலக அரங்கில் ஒரு மாபெரும் சக்தி தான் இல்லையா? சரி, இப்போ இந்த 8 கோடி மக்களும் உலகத்துல எங்கெங்க இருக்காங்க, உலக வரைபடத்துல தமிழ் மொழியோட இடம் என்ன அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். முதல் விஷயம் நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சதுதான். இந்தியாவுல தமிழ்நாட்டோட அதிகாரப்பூர்வ மொழியா தமிழ் கம்பீரமா நிலைச்சு நிக்குது. ஆனா அதோட எல்லை அதோட நின்னுடல. நம்ம அண்டை நாடான இலங்கையிலையும் தமிழ் ஒரு மிக முக்கியமான மொழியா அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. அது மட்டுமா, கடலை தாண்டி பல ஆயிரம் கிலோமீட்டர்கள் தள்ளி இருக்கிற சிங்கப்பூர், மலேசியா போன்ற வளர்ச்சி அடைந்த நாடுகளிலும் கூட தமிழ் ஒரு குறிப்பிடத்தக்க மொழியா பயன்பாட்டில் இருக்கு. இத்தனை நாடுகளோட கலாச்சாரத்திலையும் அரசு நிர்வாகத்திலையும் நம்ம மொழி இவ்ளோ ஆழமா வேரூன்றி இருக்குங்கிறது உண்மையிலேயே ஆச்சரியமான விஷயம் தானங்க. ஒரு மொழி பழமையானதுங்கிறது மிகப்பெரிய பெருமைதான். ஆனா அது நவீன காலத்துக்கு ஏத்த மாதிரி எப்படி வளருது அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அத பத்தி இப்ப பாப்போம். இன்னைக்கு தமிழ் இலக்கியம், சினிமா, அப்புறம் டிஜிட்டல் ஊடகங்கள் அடைஞ்சிருக்கிற வளர்ச்சி சாதாரணமானதே கிடையாது. இது ஏதோ காத்து வாக்குல நடக்கிற விஷயமும் இல்ல. இந்த துறைகளோட அசுர வளர்ச்சி தமிழ் மொழியோட கலாச்சார தாக்கத்தை பல மடங்கு உயர்த்திருக்கு. இணையம், சமூக வலைத்தளங்கள்னு எல்லா தளத்திலையும் தமிழோட பயன்பாடு ரொம்ப வேகமா பரவிக்கிட்டு வருது. இதனால உலக அளவுல தமிழோட பரப்பளவு முன்ன போதையும் விட இப்போ ரொம்பவே பிரம்மாண்டமா விரிவடைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். இவ்வளோ பெரிய பாரம்பரியம் கொண்ட இந்த மொழியையும் இதோட பன்முகத்தன்மையையும் நாம எப்படி பாதுகாக்க போறோம்? இந்த இடத்துல தான் டிரான்ஸ்லேட் ஸ்விஃப்ட் உள்ள வராங்க. அவங்களோட நோக்கத்தை பத்தி இப்போ பார்க்கலாம். டிரான்ஸ்லேட் ஸ்விஃப்ட் அப்படின்னா என்ன? இவங்களோட முக்கிய நோக்கமே சும்மா வார்த்தைகளை மட்டும் மொழிபெயர்க்கிறது கிடையாது. மொழி பன்மையை பாதுகாக்கிறதுக்கும், நாடுகள் எல்லைகளை தாண்டி மக்களிடையே ஆழமான அர்த்தமுள்ள தொடர்புகளை உருவாக்குறதுக்கும் இவங்க முழுமையா தங்களை அர்ப்பணிச்சிருக்காங்க. ஒரு மொழியோட உண்மையான உயிரோட்டத்தையும் உணர்வையும் கொஞ்சமும் சிதைக்காங்க. அதை அப்படியே இன்னொரு மொழிக்கு கொண்டு போறது தான் இவங்களோட மிகப்பெரிய பலம். இது மொழிகளை காக்கிற ஒரு அற்புதமான பாலம்னே சொல்லலாங்க. சரி, இவங்க எந்த அளவுக்கு துல்லியமான சேவைகளை வழங்குறாங்க, அது உங்களுக்கு எப்படி நேரடியாக பயன்படும் அப்படிங்கறத பத்தி இப்ப சுருக்கமா பாத்துரலாம். இப்போ உங்களுக்கு தமிழ்ல இருந்து ஆங்கிலத்துக்கு மொழிபெயர்க்கணுமா, இல்ல ஆங்கிலத்திலிருந்து தமிழுக்கு கொண்டு வரணுமா? இந்த இரண்டுக்குமே டிரான்ஸ்லேட் ஸ்விஃப்ட் கிட்ட ஒரு தனி நிபுணர் குழுவே இருக்கு. அது ஒரு முக்கியமான வணிக தகவலா இருக்கலாம், இல்ல ரொம்ப உணர்வுபூர்வமான ஒரு கட்டுரையா கூட இருக்கலாம். உங்களுக்கு எந்த வகையில மொழிபெயர்ப்பு தேவைப்பட்டாலும் ரொம்ப ரொம்ப துல்லியமான சேவையை வழங்க இவங்க தயாரா இருக்காங்க. ஏன்னா சரியான மொழிபெயர்ப்பு தாங்க ஒரு மொழியோட உண்மையான வலிமையை உலகத்துக்கு முழுமையா கொண்டு சேர்க்கும். இப்போ நாம பார்த்த விஷயங்கள்ல இருந்து உங்ககிட்ட நான் ஒரு சிந்திக்க தூண்டும் கேள்வியை முன்வைக்க விரும்புறேன். மொழிப்பன்மையை பாதுகாக்கவும் எல்லை கடந்த தொடர்புகளை உருவாக்கவும் நீங்க எப்படி உதவ போறீங்க? மொழிகள் அப்படிங்கிறது மனிதகுலத்தோட மிகச்சிறந்த பொக்கிஷங்கள். அந்த பன்முகத்தன்மையை மதிக்கிறது தான் நாம எடுத்து வைக்கிற முதல் படி. துல்லியமான மொழிபெயர்ப்பு சேவைகளை பயன்படுத்துறது மூலமா நீங்களும் இந்த கலாச்சார பரிமாற்றத்துல ஒரு பெரிய பங்காற்ற முடியும். இந்த ஆழமான சிந்தனையோட இன்னைக்கான இந்த அலசலை நாம நிறைவு செய்வோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். மிக்க நன்றி.